நல்ல கவனமா கேளுங்க ஆவிக்குரிய லட்சியம் உள்ளவர்களே. you see ஸ்பிரிச்சுவலாகவே தன்னுடைய உள்ளான லட்சியம், தனக்கு உள்ளான நோக்கம் தேவநாமத்தை மகிமைப்படுத்த அல்ல, தேவ ராஜ்யத்தை கட்ட அல்ல, தேவனுக்குரியது அல்ல, தான் வாழ வேண்டும், தன் பேரு புகழுக்காக இன்னைக்கு நடக்கிற ஊழியங்கள். இன்றைக்கு இருக்கிறவர்கள் இந்த கலைப்புகளை கால் வைக்க பிடிக்கல. அருமையான போதகர்களை எல்லாம் மேடை அடி படிக்கிறாங்க. போதகர் பிள்ளைகள் என தாழ்மையான வேண்டுதல், இது உங்க அப்பா முட்டி போட்டு வாங்கின பலிபீடம். இந்த பலிபீடத்துல சொந்தம் கொள்வது தப்பு. உனக்குரிய ஆடுகளை தேடி போய் நீயாக ஒரு அஸ்திவாரத்தை உண்டாக்கு, உனக்கு மதிப்பு உண்டாகும். கையை தட்டியே வர்ஷிப்பது தப்பு இல்லை, பிரசங்கப்பது தப்பு இல்லை. ஆனால் இதிலே மாத்திரமே காலத்தை ஓட்டக்கூடாது. அப்சலோமுக்கு ஆசை, ஆவிக்குரிய ஆசை போல எல்லாமே ஆவிக்குரிய பாஷை தான். அப்பா எருசலேம் போன ஆவிக்குரிய பாஷை தான். அங்க தேவனுக்கு சமாதான பலி செலுத்தணும், ஆவிக்குரிய பாஷை தான், ஆவிக்குரிய வார்த்தை தான், ஆவிக்குரிய பாடம் தான். உள்ளத்து லட்சியம் தேவனுக்குரியது அல்ல. உதடுகளோ துதிக்கிறது, ஆனா உள்ளமோ தூரம் இருக்கிறது. சகோதரா சகோதரி, ஸ்பிரிச்சுவல் ஆம்பிஷன். இன்னைக்கு ஆவிக்குரிய ஆம்பிஷன். பாட்டு பாட ஆசைப்படுற, மைக் பிடிக்க ஆசைப்படுற, மியூசிக் போட ஆசைப்படுற, எல்லாமே ஆசைப்படுற. ஆனா உனக்குரிய வர ஆசை இது அல்ல. உனக்குரிய வர வேண்டிய ஆசை அழிந்து போற ஆத்துமாக்களை தேடி போக வேண்டுமே, அதுவே ஆவிக்குரிய லட்சியம். It's very easy for you to come and sing. ரொம்ப ஈஸி. அப்பா அழகா பாடிங்க தம்பில, கோச்சுக்காதீங்க. சூப்பர் ஃபுல் தம்பி. தம்பி சூப்பர். நிஜமா நாட் அகேன், யாரை கோச்சுக்காதீங்க. ரொம்ப பிடிக்கும் பாட்டு, ரொம்ப பிடிக்கும். மியூசிக் எல்லாம் பிடிக்கும், பாட்டு ரொம்ப ஆசை. ஓமே ரொம்ப நல்லா. அண்ணா இந்த உலகத்தில் ஒரு கூட்டம் அழியுது, இந்த கூட்டத்தை நீங்க காப்பாற்று. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆம்பிஷன் முடிச்சாதீங்க. என்ன மாதிரி சுப்பிரமணிக்கு பிறந்த பிள்ளைகள் இருக்கவா, என்ன மாதிரி ராஜுக்கள் ஆயிரக்கணக்கான அப்சலோம் தன்னுடைய தகப்பன் போன வழியில போகாம அவன் உடைக்கப்பட்டான். 13 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் மனாந்தரத்தில் தெளிந்தான், அலைந்தான். அதன் பிறகு தேவன் கொடுத்த பொறுப்புகளை வாங்கினான். ஆனா இன்னைக்கு வாழை பிள்ளை அப்படி இல்லை, வழியே இல்லை. நோவாம நோம்பு கும்பிடணும்னு ஆசைப்படக்கூடாதுப்பா. கிறிஸ்தவத்தில் அப்படி இல்லவே இல்லை. நோவிலையும் நோம்பு கும்பிட வேண்டும். அதுதான் ஆண்டவர். அப்சலோம் அப்படியே ஜனக்கவர்னா, சத்தியத்தை விட்டு விலகி போனா. கொஞ்ச நாள் பயங்கர ஹைட்ல வாழ்ந்தான். கொஞ்ச நாள் எல்லாருமே அவனை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவன் அழகா இருந்தான். அவனை போல யாருமே அழகில்லை என்று வேதத்துல பார்க்கிறோம். கடைசியா நடந்தது என்ன? அவன் மரத்துல தூங்கி மறைத்து போனான். சகோதரா, இன்னைக்கு ஆவிக்குரிய லட்சியம் மாறிடுச்சு. பாட்டு பாடுறதா லட்சியம். பிரசங்கப்படுற, எங்க பிரசங்கப்படுறாங்க? யூடியூப்லயா, வாட்ஸ்அப்லயா, 2 மினிட்ஸா 3 மினிட்ஸா? ஐ டோன்ட் அக்ரி. யார் என்ன பேசினா கூட, பயங்கரமா பேசினா கூட எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. எனக்கு ஒரு மனுஷன் தேவை. பவுலை போல 3வது வானத்துக்கு போனவன் நான் பேச மாட்டேன்றான், பேரை சொல்ல மாட்டேன்றான், எனக்கு அது தேவையில்லைன்றான். அவன் சொல்றான், என்னுடைய ஆவிக்குரிய லட்சியம் ஒன்னே ஒண்ணுதான், அதிகாரத்தை செலுத்துவது இல்லை, சுவிசேஷத்தை சொல்வதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். சுவிசேஷம் சொல்லாம போனா உனக்கு, எனக்கு, சபைக்கு ஐயோ, சபைக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ, எல்லாம் everybody. I challenge you. பாட்டு போடணும், அது போடணும் ஆசைப்படாதீங்க. டெலிவரி தங்கச்சி காலையில ஆசைப்படாத, கூப்பிட்டா பாடு. இல்ல வேணாம், உன்னுடைய ஆசை ஒண்ணுதான், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண வேண்டும்.